ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். வாங்க, கூடவே நீங்களும் வந்து கோயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த கோயில் பிடிக்கும்னு சொல்லுங்கள். போகணுன்னு நினச்சிருக்கீங்க, யார் போகணும், யார் போக முடியலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் வந்து நம்மளை அன்புடன் வரவேற்கிறது. ஓம் திரு செந்தில் ஆண்டவா. திரு செந்தில் ஆண்டவான்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் முருகர் தாங்க. பாருங்கள், திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு வந்து பாருங்கள் வந்திருக்கோம். கடலில் யாரெல்லாம் குளிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இது வந்து காலையில் 6 மணிங்க. நாங்கள் கோயிலுக்கு அங்கே கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே நாங்கள் 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க. 5 மணிக்கு வந்துட்டு நாங்கள் கோயில் வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தது வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. திருச்செந்தூர் முருகர் வந்து நிறைய பிளேஸ் வந்து ஃபோன் அலௌடு இல்லை, அதனால் எடுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு டைம் நேரடியாகவே போய் பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகர் போயிட்டு வந்தால் திருப்ப வரும்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். ஸோ உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடலில் ரொம்ப நேரம் குளிச்சுங்க. கடலில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போகிறோம். பாருங்கள், யாரெல்லாம் கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போகணுன்னு நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகர் வந்து கோயிலுக்கு அதோட கோபுரம் வந்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்க்கவே கோடி கண்ணு வேணும்னு சொல்லுவாங்க. நிஜமாவே ஒவ்வொரு கோபுரமும் அப்படி பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. நம்ம இந்த டைம் போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுசாக இருக்குதுங்க. ஒரு டைமுமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க கோவில். பாருங்கள், இப்போவுமே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் செம்ம கூட்டங்க. கோயில் வந்து போக முடியல. உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்பட்டோம் உண்மையாக போகிறதுக்கு. ஒரு டைம் உள்ள பட்டியல் அடிச்சிட்டாங்க. பட்டியல் அடிச்சிட்டா ஒரு ரூமுக்குமே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம்னு சொல்லிட்டு பட்டியல் அடிச்சிட்டாங்க. அவ்வளோ கூட்டம். யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ க்ரௌடுங்க. அங்கேயே நைட் ஃபுல்லாக இருந்து ஸ்டே பண்ணி கடல்லாம் படுத்திருந்து வராங்களாங்க. அது வந்து பௌர்ணமி டைமில் போனோம் அப்படின்னா நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நடக்கும்ன்றது வந்து அங்கே இருந்தவங்க வந்து சொன்னாங்கங்க. அதனால நைட்டே வந்து ஸ்டே பண்ணிடுவாங்களாம். பாருங்கள், முருகன் எப்போவுமே சாமி கும்பிடும்போது ஒன்று நினைக்கிறது என்னென்னா பீகாக் தாங்க. மயில் பார்த்த உடனே மனசில் என்ன தோணுன்னா முருகரை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளை தேடி வந்த மாதிரி நம்ம இருக்கிற பிளேஸில் கூட ஒரு சில டைம் வரும். பாருங்கள், எவ்வளோ பெரிய மயில், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், அதெல்லாம் கூட்டம் தாங்க. கோயிலுக்கு உள்ளே வந்து என்ட்ரன்ஸு சாமி கும்பிட போகும்போது அவ்வளோ கூட்டம். ஆனால் அங்கே பாருங்கள், லைனில் எப்படி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா இடத்துலையுமே நிழல் கூட இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கூட்டம். ஆனால் கூட்டத்தில் வந்து போக முடியாதுங்க. நான் போகும்போது வந்து வரலட்சுமி பூஜை, பௌர்ணமி, ஆடி வெள்ளின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம். பூஜை டைமு, ஸ்கூல் லீவ் வேறு, சாட்டர்டே சண்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஆனால் கூட்டமாக இருந்தாலுமே கோயில் போய் பார்த்த ஒரு திருப்தி இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. நீங்களாம் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நாங்கள் 5 மணிக்கு வந்தோங்க. 1 மணி ஆயிடுச்சுங்க சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வரவே. பாருங்கள், கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே தாங்க பிடிச்சிருப்போம் நிறையவே வீடியோ. யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள், இது ஃபுல்லாக க்யூங்க. இதெல்லாம் கோயிலுக்கு போகிற வழி. இந்த க்யூவே எனக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. அந்த வழியில் நாங்கள் போகும்போதே நின்று பொறுமையாக போனோம். அவ்வளோ கூட்டம். பாருங்கள், கோபுரத்துக்கு மேலே வந்து கருடம் வந்து சுற்றிட்டு இருக்குது பாருங்கள். கருடம், மயில் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்துருந்துச்சு. பாருங்கள், கோயிலில் சாமி அவ்வளோ கூட்டங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து அங்கேயே படுத்திருந்து சாமி கும்பிட்டு கடலில் குளிச்சுட்டு அப்படி வந்திருந்தாங்க. குளிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு வெளியிலே அவுட்டிங் தாங்க. வெளியிலே வந்து குளிச்சுட்டு வரணும். உள்ள கோயில் வந்து சாமி கும்பிட்டு. இது பாருங்கள், இந்த க்யூவு. இந்த லைன் நம்ம போனோம் அப்படின்னா பக்கம் பாருங்கள், பில்டிங் தெரியுதா? அது வந்து ஒவ்வொரு பாக்ஸாக வந்து நம்மளை வந்து பட்டியல் அடிச்சிருவாங்க. ஒரு டைம் பட்டியல் அடிக்கும் போது வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி ஆகும். கோயில் சுற்றி வந்துட்டோம் அப்படின்னா பாருங்கள் மேலே எப்படி சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாமி காலையில் டைமில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. திருச்செந்தூர் முருகர் மேலே அப்படியே அந்த மலை மேலே அந்த கடல் வியூலாம் சூப்பராக இருக்குதுங்க. உள்ள கோயிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பாலம்,
அந்த கடலோட வியூ வந்து அலை அடிச்சிட்டு வர்றது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடலில் குளிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. யாரெல்லாம் கடலில் குளிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குளிக்கிறதுலேருந்து வெளியவே வர முடியலைங்க. ஆனால் உப்பு தண்ணிங்க பயங்கரமான உப்பு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரதுன்றது வந்து பாருங்கள், கோயிலேருந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டாங்க. பாருங்கள், ஓவரால் வியூ வந்து இதுதாங்க என்ட்ரன்ஸில். ஸோ மறக்காமல் போயிட்டு வாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.